இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க உதவி செய்தீர். வாசித்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை கண்டித்து உணர்த்துவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வசனமே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனமே எங்களுக்கு போஜனமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனமே எங்களுக்கு மருந்தாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய வசனத்தின் மூலமாக வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி. ஆவியானோர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் ஒரு ஓட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு விசுவாச ஓட்டம். நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோமோ, நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரை என்றைக்கு தரித்து கொண்டோமோ, அவரோடு நாம் உடன்படிக்கை செய்தோமோ, அந்த நாளிலிருந்து தேவன் நம்மை தம்முடைய ஜீவனுள்ள சபையிலே, தம்முடைய வீட்டிலே என் தேவனாகிய கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். சேர்த்துக் கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? நமக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கிறார், நல்ல ஐக்கியத்தை கொடுக்கிறார். அவரோடு ஐக்கியமாய் இருந்து பந்தியிலே கலந்து கொள்ளும்படியா உதவி செய்கிறார். அவரோடு உறவாடும்படியா, அவரோட ஜபத்திலே தரித்திருக்கும்படியா உதவி செய்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்வார், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். நமக்கு ஒரு பேரை சூட்டுறாரு, பரதேசிகள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல நீங்க யாரு? நான் யாரு? பரதேசி. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த ஜீவியத்துக்கு பேர் என்ன? வனாந்தர ஜீவியம். இந்த ஜீவியம் தான் விசுவாச ஜீவியம். இந்த விசுவாச ஜீவியம் இது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்துல நம்ம ஓடுகிறோம். இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அதுக்கு ஒரு லக்கு இருக்கிறது. அது லக்கு என்ன? நாம் கடைசியில நாம் தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேர வேண்டும். இயேசுவை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு யுகாயுக காலமாய் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய கடைசி அந்த லக்கு. இந்த உலகத்துல ஒரு பந்தய சாலையில ஓடுற ஒரு ஓட்டக்காரரை பாருங்களேன். எதுக்காக ஓடுறான்? பந்தய பொருளை பெறுவதற்காக. அவனுக்கு கடைசியில ஒரு முடிவு இருக்கு. அவன் வெற்றி பெறணும். நான் வெற்றி பெற்று நான் எதை பெற்றுணும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்குதான் ஓடுறான். ஆனா ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடி வெற்றி பெற்றாங்களா அப்படின்னா இல்ல. அதுல ஒருத்தன் வெற்றி பெறான், இல்லைன்னா இரண்டாவது நபர் ஒருத்தர் வர, மூன்றாவது ஒரு நபர் வர, இன்னும் கொஞ்சம் விட்டா ஆறுதல் பரிசுன்னு சில பேருக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகிற அந்த ஓட்டம் என்பது சாதாரண ஓட்டம் இல்ல. யாரெல்லாம் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார்களோ,
தேவன் கொடுத்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார்களோ, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவர்கள் வெற்றி அடைவார்கள். கடைசியில் அவர்களுக்கு தேவன் தம்முடைய ரிவார்ட்ஸை தருவார், தம்முடைய பலனை தருவார். தேவன் தம்மோடு கூட அவர்களை சேர்த்துக் கொள்வார். ஆனா இந்த உலகத்துல இருக்க பந்தய சாலையில ஓடுறாங்க. ஆனா அந்த பந்தய சாலையில யார் முடிசூட்டப்படுவா அப்படின்னு சொன்னா, எந்த விளையாட்டு வீரன் வெற்றி பெற்று அவார்டை பெறுவாங்க, ரிவார்டை பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அந்த பந்தய சாலையில கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ. வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு கவனிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். மல்யுத்தம் பண்றதுக்கே அதுக்கு சட்டம் இருக்கு. ஒரு பந்தய சாலையில ஓடுகிற ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி அவன் அந்த விளையாட்டை விளையாடினாதான் அவனுக்கு வெற்றி பெற்றா முடிசூட்டப்படுவான். ஒருவேளை அவன் கடைசியில வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் வந்துடலாம். ஆனா சட்டத்தின் பிரகாரம் செய்யாம போயிட்டா முடிசூட்டப்பட மாட்டான். ஆகவே நம்ம எப்பொழுதுமே கவனமா இருப்போம். தேவன் கொடுத்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு நிறைய சோதனைகளும் வரும். இப்ப நல்ல கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரும். அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பந்தய சாலையில ஓடுகிற ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்ன வருகிறது? சோதனைகள் வருகிறது, இச்சைகள் வருகிறது. அந்த இச்சையை அவன் அடக்காமல் போனால் அவன் பரிசை பெற மாட்டான். இது இந்த உலகத்துக்கு இந்த நியதி என்றால், பவுல் சொல்றார், அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம் எப்படி இருக்கணும்? அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற அவனுக்கே இந்த சட்டம், அவனுக்கே இந்த கண்டிஷனை வச்சிருக்கிறார். அப்படின்னா அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம் தேவன் தந்ததை பெறப்போகிறோம். அந்த அழிவில்லாத கிரீடத்துக்கு பேர் என்ன? நீதியின் கிரீடம். அந்த அழிவில்லாத கிரீடத்தின் பேர் என்ன? ஜீவ கிரீடம். இது எல்லாம் நாம் பெறப்போகிறோம். அப்படி பெறப்போகிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? பவுல் சொல்லி தராரு, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? சோதனை வந்தா இச்சை அடக்க முடியவர்களா நாங்க இருப்போம். இந்த உலகத்துல சோதனை வருதா இல்லையா? எல்லாருக்கும் வருது. விசுவாச பரீட்சை வருதா? வருது. அந்த விசுவாச பரீட்சை எப்படிலாம் வரும்? தண்ணீர் குறைச்சல், சாப்பாட்டு குறைச்சல் வரும். சில டைம் ஆசீர்வாதமே நமக்கு டெம்ப்டேஷனா மாறிடும். இன்னும் சில உலக அசுத்தங்கள். அந்த உலகத்தின் அசுத்தங்களை குறித்து வேதம் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷம் அதுவும் இனிமையா இருக்கு, இழுக்குது. இதெல்லாம் தாங்க விசுவாசிகளுக்கு வர்ற சோதனைகள். இப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில வர்ற சோதனைகள் அது ரொம்ப பெரிய சோதனையா? வெல்ல கூடாத சோதனையா? அப்படி இல்ல. பவுல் இதை சொல்லாம இல்ல. கீழே பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு உலகத்துல வர்ற சோதனைகள், டெம்ப்டேஷன்ஸ், உங்க வாழ்க்கையில வர்ற போராட்டங்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் நீங்க தாங்கிக் கொள்ள கூடாத ஒரு உபத்திரவம் இல்ல, தாங்கிக் கொள்ள கூடாத, அதை மேல் வெற்றி பெற முடியாத ஒரு இச்சைகளும் அல்ல. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். தேவன் அதற்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு தப்பி செல்வதற்கு என்ன செஞ்சிருக்காரு? போக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் யாக்கோபு இதை குறித்து எழுதும்போது சொல்றாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கினால் ஆண்டவர் சோதிக்க மாட்டார், அது சோதிக்கிற தேவன் அல்ல. அப்போ
சோதிக்கப்படுகிற எவனை எப்படி சோதிக்கப்படுறான்? தேவனால் சோதிக்கப்படுறான்னு சொல்லக்கூடாது. அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப எப்படி சோதிக்கப்படுறீங்க? சோதனை வருதுங்க. நீங்க சோதிக்கப்படுறது தேவனால் சொல்லாதீங்க. இந்த சோதனையில சிக்குள்றது யாரு? சிக்குண்டு போறது யாரு? இச்சையினால. பாருங்க, அவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. முதல்ல சோதனை வரும்பொழுது ஒரு இச்சை தலை தூக்கும். நல்லா கவனிங்க. சோதனை வரும்பொழுது உங்க விசுவாச வாழ்க்கையில சில காரியங்கள் வரதான் செய்யும். தேவன் இதை அனுமதிப்பார். ஆனா தேவன் சோதிக்க மாட்டார். இப்போ தேவன் எதுக்கு உங்களை அனுமதிக்கிறார்? நல்லா கவனிங்க. நீங்கள் அவருடைய வார்த்தையிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இதை அனுமதிக்கிறார். அப்போ சோதனைய நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, சிக்குள்ளாம அதுல போய் சிக்கி கொள்ளாம நீங்க ஜெயம் பெறணும்னா, நீங்க இச்சையின் மேல ஒரு அடக்கம் உங்களுக்கு தேவை. அப்போ இப்ப சோதனையில போய் சிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. யாரை போய் குற்றப்படுத்துங்க? உங்களையே குற்றப்படுத்துங்க. நான் தான் போய் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு விசுவாசி பாருங்க, சோதனையில போய் மாட்டிப்பான். மாட்டிட்ட பிறகு சொல்லுவான், அந்த நபர்னால் தான் அப்படி செஞ்சீங்க, அந்த சூழ்நிலையில தாங்க அப்படி செஞ்சேன். நீங்க நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? உங்க விசுவாச ஓட்டம் எப்படி ஓடுது? விசுவாச ஓட்டத்துல ஜெயம் பெறணும்னா, கிரீடம் தேவனால் சூட்டப்படணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னா, இச்சையில போய் சிக்கிட்டு போக கூடாது. இச்சையினால் இழுக்கப்படக்கூடாது. ஏன்? இச்சையுடைய வேலை என்ன தெரியுமா? இச்சையானது ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? கொஞ்சம் அதுக்கு அந்த இச்சைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, இழுக்கப்பட்டீங்கன்னா இச்சை விட்டுறாதுங்க உங்களை. அது கர்ப்பம் தரிச்சிடும். கர்ப்பம் தரிச்சதுன்னா அடுத்தது என்ன செய்யும்? கர்ப்பம் தரிச்ச பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. நான் விசுவாசின்னு சொல்லுவீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது கர்ப்பம் தரிச்சிடும். கர்ப்பம் தரிச்ச உடனே ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? பாவத்தை அது பிறப்பிக்கும். கர்ப்பம் தரிச்சா ஒரு நாள் பெற்று எடுக்க தானே வேணும். பாவம் பிறப்பிக்கும். பாவம் பிறப்பிச்சா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? மரணம். அதான் சொல்றாரு, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு யாக்கோபு. சொல்றாரு இதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா கவனிங்க. சோதனையை நீங்க சகிக்க பழகணும். சகிக்க பழகும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சகிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சகிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? பொறுமை. சகிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? கீழ்ப்படிதல். சகிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? உண்மையான இருதயம். சகிக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனை துதிக்கும், தேவனுக்கு நன்றி செலுத்தும் இருதயம். இதெல்லாம் சகிப்பதற்கு தேவை. இதை விட்டுறாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் கடைசியில் உங்க வாழ்க்கையை சீரழித்து விடுவான். உங்க விசுவாச ஜீவியம் வீணாய் போய்விடும். நீங்க முடிசூட்டப்படாம போயிருவீங்க. அதனால்தான் மீண்டும் சொல்கிறேன், தேவன் கொடுத்த உபதேச சட்டத்துக்கு விரோதமாய் ஒரு நாளும் போயிடாதீங்க. நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரரும் இருக்கலாம். உபதேச சட்டத்தை மீறிட்டீங்க, நீங்க வெற்றி பெற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில முடிசூட்டப்பட மாட்டீங்க. அதனால்தான் இங்க சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. உத்தமன் என்று எப்ப விளங்குவான்? வசனத்துக்கு நிற்பான், வசனத்தின்படி ஜீவிப்பான். அந்த வசனத்துக்கு நிற்கும் போது தேவன் அவனை உத்தமனாய் மாற்றுவார். உத்தமனாய் மாற்றின பிறகு தேவன் என்ன செய்வாரு? அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லும்போது அது இங்கேயும் தருவார், பரலோகத்திலையும் தருவார். இங்க எப்படி தருவாரு? ஜீவ கிரீடம் என்ன அர்த்தம்? புகழ்ச்சி. ஜீவ கிரீடம் என்ன அர்த்தம்? வெற்றி. உங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல சாட்சியான ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். தேவன் அப்படிப்பட்ட உயர் இடத்திலே வைப்பார். இன்னைக்கு தேவன் உங்களை என்னவா மாத்துறாரு தெரியுமா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இப்போ அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்ல போறேன். இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னாரு, நான் உன்னை என்னவா மாத்துவேன் தெரியுமா? எப்படி மாத்துவேன் தெரியுமா? கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்களை சொல்றேன். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை கவனிங்க. நான் எகிப்தியருக்கு
செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இது யாரை குறித்து சொல்றாரு ஆண்டவரே? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல. எந்த இஸ்ரவேல் ஜனங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களை விடுதலையாக்கி சிவந்த சமுதிரத்தெல்லாம் கடந்து வர செய்ய வைத்து இப்போ வண்ணாந்திரத்துல நடத்தி வருகிறார். நடத்தி வரும்போது சொல்றாரு, எகிப்தியருக்கு நான் செய்ததை நீங்க கண்டேங்க, கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து வந்ததையும் நீங்க பார்த்தீங்க, உங்களை நான் இப்படிதான் சுமந்தேன், உங்களை என்னண்டையில சேர்த்து கொண்டதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நானு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரித்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டது மாத்திரமல்ல, அவங்களை வேறு பிரித்தது மாத்திரமல்ல, வனாந்திர யாத்திரையில் நடத்தும் பொழுது அவங்களுக்கு என்னுடைய வாக்கை கொடுத்தேன், என்னுடைய வார்த்தையை கொடுத்தேன், உபதேச சட்டத்தை கொடுத்தேன். இந்த உபதேச சட்டத்தை நீங்கள் கீழ்ப்படிந்தால், இந்த வாக்கின்படி நீங்க நடந்தா, என் உடன்படிக்கையை காத்து கொண்டா என்ன செய்வேன்னு சொன்னார் ஆண்டவரே? பூமியில் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு என்னவா இருப்பீங்க? சொந்த சம்பத்தா இருப்பீங்க. இதுதாங்க ஜீவ கிரீடமா மாத்திர அனுபவம். தேவனுடைய சிறந்த ஜனமாக கிரீடம் போட்டா, ராஜா முடிசூட்டப்பட்டா எப்படி இருப்பார் பாருங்க. அவர் ராஜான்னு தெரியும், அடையாளம் காண்பீர்கள், இதுதான் ராஜா என முடிசூட்டப்பட்டு இருக்கிறார். என் தேவன் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்றால் இந்த பூலோகத்திலே உங்களை சொந்த சம்பத்தாய் நிறுத்துவார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னாரு, உங்களை நான் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் உங்களை மாத்துவேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு நமக்கு என்ன சொல்றாரு? நம்மளை என்ன அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தார்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அக்கிரமத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்தார். பவுல் சொல்றாரு, பாவத்தினால் அக்கிரமத்தினால் மரித்து போய் இருந்த நம்மை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பித்தார், நம்மை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து சொல்ற காரியம் என்ன? கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை பார்த்து இதுதான் சொல்றாருங்க. நான் உன்னை எதிலிருந்து அழைத்து வந்தேன்? அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் அந்த ராஜ்யத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன். எதுக்காக? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, தேவனுக்கு செய்த நன்மைகளை இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும்படியாக. அப்ப இந்த உலகத்திலேயே உங்களை தேவன் என்னவா மாத்துறாருன்னா, அவருடைய பரிசுத்த சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த சம்பத்தாக இந்த பூமியிலே விளங்க பண்ணுவார். அதான் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்க பரலோகத்துல பெறுறது அது 2வது. முதலாவது எங்க பெறுவீங்க? இந்த பூலோகத்திலேயே பெறுவீங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் நம்மள இந்த பூமியில நம்ம அவருடைய சொந்த சம்பத்தாக வைக்கணும்னு விரும்புறார். நமக்கு கனத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாச ஓட்டத்துல ஓடுறல நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இச்சை அடக்கமுள்ளவராய் இருக்கணும். அப்போ யாரும் சொல்ல கூடாது, எனக்கு பயங்கர சோதனை, தாங்க முடியாத சோதனை, என்னால சகிக்கவே முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவன் சகிக்கக்கூடிய பலனையும் அவரே தருகிறார். அதுல தப்பி செல்லக்கூடிய வழியையும் அவரே ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம எவ்வளவு அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம், அவர் மேல் எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோம், அவருடைய சமூகத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்பதை கவனிக்கிறார். இச்சை அடக்கம் மிக மிக அவசியமான காரியம். மனம் திரும்பின ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த இச்சை அடக்கம் காணப்படும். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியின் கனியில் ஒன்று. பாத்தீங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்.
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியின் கனி, இந்த கனியில இருக்கிற 9வது அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால், இதை காத்து கொண்டு விட்டீர்கள், இந்த கனியை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமான எந்த பிரமாணமும் இல்ல. நீங்க ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு எதுவும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. என் தேவனோடு நீங்க வாசம் பண்ணுவதற்கு எதுவும் தடையா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க சட்டத்தின்படி நடக்கிறவர்கள். ஆண்டு சொல்றாரு, என் உபதேச சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினாலே உனக்கு நான் பரிசுத்தத்தை என்ன செய்யறேன், ரிவார்டை தாரேன், உனக்கு பலனை தாரேன். ஓ, இந்த பரிசுத்தத்தை மாத்திரம் நான் கொடுக்கல, உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறேன். அது என்ன? நித்திய ஜீவன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு முடிவாய் வைத்திருக்கிறார். அதாவது அவரோட கூட யுகா யுக காலமாய் வாழ்வது எவ்வளவு பெரிதான சந்தோஷம் கவனிங்க. ஆனா இந்த கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த வனாந்தர வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதில் நாம் எப்படி நடக்கணும் என்பதை கொஞ்சம் நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களை வைத்து கொஞ்சம் தியானித்து நாம் இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை நாம் நம்மை சரி பார்த்துக் கொள்வோம். இந்த சம்பவத்தை எழுதும்போது பவுல் சொல்றாரு, நானும் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னையே தானே என்ன செய்றேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதனால யாரும் தப்பிக்கவே முடியாது. பிரசங்கிக்கிற நானும் தப்பிக்க முடியாது, கேட்கிற நீங்களும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கணும். நான் பந்தய சாலையில ஓடுறேன், விசுவாச ஓட்டத்தை ஓடுறேன், எனக்கு ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவிலே நான் தேவ சமூகத்துல தலை நிமிர்ந்து நிற்கணும். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவ கிரீடத்தை சூட்டுகிற அந்த நாள், என் தேவனாகிய கர்த்தர் என் தலையிலே தம்முடைய நீதியின் கிரீடத்தை சூட்டுகிற அந்த நாள் எத்தனை அற்புதமான, எத்தனை மகிமையான, எத்தனை சந்தோஷமான நாள் என்று எண்ணி பாருங்கள், எண்ணி பாருங்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ்றீங்க கவனிக்கணும். உலக வாழ்க்கையில தான் ஜீவ கிரீடத்தை பெறுவதும் பெறாமல் இருக்கிறதும் அடங்கி இருக்கிறது. உங்க விசுவாச ஓட்டத்தில் நீங்க தேவனுக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் அதை நிர்ணயிக்க போகிறது. நீங்கள் எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை உங்க வாழ்க்கை நிர்ணயிக்க போகிறது. இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் யார்கிட்ட இப்ப கற்றுக்கொள்ளணும்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எழுத்தின்படியான இஸ்ரவேலர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால பவுல் நமக்கு சுட்டி காட்டுறார். 1 கொரிந்தியர் 10:16 இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ யாரை சுட்டி காட்டுறார் பவுல்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுகிறார். எந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் சுட்டி காட்டுகிறார். அதனால மேல நீங்க கவனிங்க. அதே 10:1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே யாரை குறித்து பேசுறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறாக தேவனால் விடுதலையாக்கப்பட்டார்கள், எவ்வாறாக ஞானஸ்நானம் பெற்றார்கள், எவ்வாறாக பரிசுத்த பந்தியில கலந்து கொண்டார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்நானமும் பெற்றுவிட்டோம், நாம் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிறோம், அவருடைய பாத்திரத்திலே அவருடைய அப்பத்திலே நாம் கலந்து கொள்கிறோம். கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து ஆராதிக்கிறோம், உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கணும்? வெற்றியுள்ள ஒரு முடிவா மாறணும், ஜீவ கிரீடத்தை பெறுகிற முடிவா மாறணும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகம் பேர் என்ன செய்தார்களாம்? அப்படி இருக்கவில்லை என்று துக்கத்தோடு பதிவிடுகிறார். 5 அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க ஏங்க அநேக பேர் ஏன் முடி சூட்டப்படல? ஏன் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல?
அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது உண்மை, அவர்கள் பரிசுத்த பந்தியிலே கலந்து கொண்டது உண்மை. நாமும் இப்படிதான் இருக்கிறோம், நாமும் இப்படிதான் செய்யறோம். ஆனால் அவர்களில் அநேகம் பேர் மேலே தேவனாகிய கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. காரணம் என்ன? ஏன்னா அவங்க பொல்லாங்கானதெல்லாம் இச்சித்தாங்க, இச்சித்து பொல்லாப்பு செய்தாங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாத போயிட்டாங்க. அந்த மாதிரி நாமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மேற்கோள் காட்டி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிப்போம். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சாங்க, உண்மைதான். ஆனா அதுல அநேகம் பேர் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துல பிரவேசிக்கல. ஏன் பிரவேசிக்கல? காரணம் என்ன? அவர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருந்தார்கள். இப்ப இந்த இச்சை அடக்கம் சொன்னாலே ஒன்னு விபச்சாரம், வேசித்தனம், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். மீதி எல்லாம் நம்ம இச்சை அடக்கத்துல கொண்டே வர்றதில்ல. இப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறாக இச்சைக்குள் ஆனாங்க என்பதை இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு அடுத்த 2 காரியத்துக்கு அடுத்த வாரத்துல நான் எடுக்கிறேன். முதல் காரியம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனை, பரீட்சை எதுல வருதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில நம்ம படுகிற காரியத்துல தான் வருது இல்லையா? நம்ம ஜீவிக்கிறோம், இந்த உலகத்துல ஜீவிக்கிறோம். சங்கீத தியானத்துல கூட நம்ம பார்த்தோம், நம்ம என்ன செய்யறோம்? நடக்கிறோம், படுக்கிறோம், செயல்படுறோம் இல்லையா? கிரியை செய்யறோம். இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? நமக்கு வசனம் தேவை. இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் தான் இந்த எல்லாத்தையும் வெற்றி பெறுவான். அவன் ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், அவன் நடந்தாலும் சோர்வடைய மாட்டான், அவன் வெற்றி கிரீடம் சூட்டப்படுவான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல அப்படி இல்ல, அநேகம் பேர் இல்ல. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக வேண்டுகிறேன், ஆண்டவரே இந்த இச்சை அடக்கத்தை எங்களை சபையில இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. ஒருவராவது ஜீவ கிரீடத்தை இழந்துடக்கூடாது, ஒருவராவது தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. இது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. ஒரு விசேஷமான காரியத்தை சொல்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளவு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், ஏன் இவ்வாறாக இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் போயிட்டாங்க? காரணம் என்னன்னா, அதுக்கு காரணத்தை சொல்லாமல் ஆவியானவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். யாத்திரை 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இப்போ அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக ஆண்டவர் பிளந்தார், அதிசயமான காரியத்தை செய்தார். இந்த மாதிரி அதிசயத்தை அவங்க பார்த்ததே இல்லை. இவங்களை காப்பாற்றினார். யார் பின் தொடர்ந்து வந்தாங்களோ அந்த பார்வோனின் சேனைய எங்க மூழ்கடிச்சிட்டாரு? சிவந்த சமுத்திரத்தை மூழ்கடிச்சிட்டாரு. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாரு? அன்று பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை எவ்வளவாக எங்களுக்காக 2ஆக பிளந்து அதை தரையாக மாற்றி அதிலே நாங்கள் உருவ நடக்க உதவி செய்தீரே, நீர் அதிசயமான தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போற்றினார்கள். சிவந்த கடல் முன்னாடி இருக்கும்போது என்ன பயம், பின்னாடில இருந்து பார்வோனின் சேனை அவங்க தொடர்ந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பயம். மோசையை பார்த்து கூக்குரலிட்டார்கள், மோசையே எங்களை இங்க சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர். உடனே ஆண்டவர் சொன்ன, மோசையே உன் கோலை நீட்டு. சிவந்த சமுத்திரத்தின் மேல கோலை நீட்டினாரு, 2ஆக பிளந்தது, பாதையை கொடுத்தது. அந்த பாதையை கடந்து வந்தாங்க. கடந்து வந்த உடனே இப்போ ஜனங்கள் யோசிக்கிறாங்க, அப்பா நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, நமக்கெல்லாம் கண்ட அதிசயத்தை கண்டாதான் நல்லவர்னு சொல்லுவோம், அதிசயத்தை கண்டாதான் நல்லவர் சொல்லுவோம். அப்போ கடந்து வந்த பிறகு பின்னாடி பாக்குறாங்க, யாரு? பார்வோனின் சேனை போச்சு. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல
அமிழ்ந்து போனார்கள். இப்படிதாங்க அவங்க சொல்லி பாடினாங்க. அவங்க பாடும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்லா கவனிங்க. இப்படிதான் நம்மளும் பாடுறோம். எப்போ? சிவந்த சமுதிரத்தை கிராஸ் பண்ணின உடனே, ஒரு அதிசயத்தை கண்ட உடனே, அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? முறுமுறுக்கிறத விட்டுட்டு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லுவோம். அப்படிதான் நம்ம ஜனங்களும் செஞ்சாங்க, செய்யாம இல்ல. சரி, இப்ப செஞ்சாங்களே, செஞ்ச பிறகு அது நல்ல வீரமா நடப்பாங்கன்னு பார்த்தா பிரச்சனை வந்துருச்சுங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு கவனிங்க. யாத்திரை 15 அதிகாரம் 22 வசனத்தை கவனிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமற் நடந்தார்கள். பிரச்சனை வந்துருச்சா? பரீட்சை வந்துருச்சா? சபையில இருக்கும்போது, ஆராதிக்கும் போது ஒரே சந்தோஷம் தான். தேவரீர் நீர் நல்லவர், நீர் நன்மைகளே செய்கிறவர். வீட்டுக்கு போனா தெரியும். ஒரு தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்க விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கு கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, சிவந்த சமுத்திரத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தார், கிராஸ் பண்ண வைத்தார். இப்போ இப்போ மோசே அழகாக நடத்தினார் சொல்லி ஜனங்கள் எல்லாம் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். மோசேக்கும் நன்றி தெரிவித்தார்கள். உண்மை. இப்போ இவர்கள் அடுத்த பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. வனாந்தர யாத்திரையில பிரயாணம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாறிட்டே வருங்க. சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறி 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 அவங்க பிரயாணப்பட்டு தான் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். இப்போ சிவந்த சமுத்திரத்திலிருந்து இவங்க பயணம் தொடர்கிறது. எந்த எந்த வனாந்திரத்துக்கு? சூர் என்னும் வனாந்திரம். சூர் அடிக்கும். நல்லா கவனிங்க. சூர், நான் கொஞ்சம் தமிழ்ல பேசுறதுனால சொல்றேன். சூர் அடிக்கும். ஒரு சைடு வெயில் இருந்துச்சோ எனக்கு தெரியல, அந்த காலகட்டம் எனக்கு தெரியல. வெயில் பயங்கரமா அப்படியே சுட்டரிக்கிறதா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல வேற 3 நாள் என்ன இல்ல, தண்ணி இல்ல. தண்ணீர் கிடைக்காம போனவன என்ன ஆச்சு? அவர்கள் மாராவிலே வந்தபோது, இந்த 3 நாள் பிரயாணப்படும் போது எந்த சஞ்சலப்பட்டிருப்பாங்க. சஞ்சலப்பட்டு சரி கொஞ்சம் சிவந்த சமுதிரத்துல இருந்து கிராஸ் பண்ண வச்சுட்டாரு, ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல, அதனால எதுவும் சொல்லல. ஆனா மாராவில வந்தாங்க. எங்க வந்தாங்க? அடுத்த ஒரு இடம் வருது. என்ன பேரு? மாரா. இந்த மாராவில வந்தவொடனே என்ன கிடைச்சது? கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சது. தண்ணீர் கிடைச்சது. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு தண்ணீரை கொடுத்துட்டார். தண்ணீரை குடிச்சாங்க பாருங்க. ஐயையோ, இது இவ்வளவு கசப்பா இருக்கே. நல்ல கவனிங்க. வீட்டுக்கு போவேங்க, தண்ணீர் கசப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். உங்க விசுவாச ஓட்டம் எப்படி? கசப்பா கண்ட உடனே இவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கவனிங்களா. அப்பொழுது அப்பொழுது ஜனங்கள், யார்தான் கிடைச்சது? கிடைச்சது மோசே தானே. உங்க வீட்டுல கிடைச்சது யாரு? உங்க சபையில கிடைச்சது யாரு? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நான் சொல்றத நல்லா கவனிங்க. விசுவாச ஓட்டத்துல ஓடுறீங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை கவனிங்க. மோசே வழிநடத்தி வந்தார், உண்மைதான். ஆரோன் வழிநடத்தி வந்தார், உண்மைதான். இவர்கள் தண்ணீர் கசப்பா இருந்தது கண்ட உடனே யாருக்கு விரோதமா முறுமுறுத்துறாங்க? மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம். இப்படி வடிக்கணும். எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வார்த்தை வருதா? எண்ணத்தை சாதிச்ச, எண்ணத்தை நீங்க செஞ்சீங்க. கவனிங்க கவனிங்க. இது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் சொல்றோம். இது யார் சொன்னது? அந்த நாட்கள் இது இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. உங்க வீட்டுல எத்தனை முறை சொல்லிருப்பீங்க தண்ணீர் இல்லாத போது?
உங்க விசுவாச ஓட்டத்துல ஒரு சோதனை வருது. சோதனையில சிக்கிறதுக்கு உங்க வார்த்தை தான் சிக்க வைக்குது. இச்சை அடக்கம் இல்லாததுனால என்ன நடக்குது தெரியுமா? என்ன வார்த்தை வந்துருச்சு வாயிலிருந்து? எண்ணத்தை குடிப்போம். இது பாலிஸ்டா அடிக்கிறாங்க. எண்ணத்தை குடிப்போம். ஆனா முறுமுறுத்தது யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதம். இப்ப தண்ணீர் கொடுக்காதது யார் தப்பு? மோசே செஞ்ச தப்பா? இல்லையே. தண்ணீர் கிடைக்கல, வனாந்திர யாத்திரை தண்ணீர். இப்ப ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? அவருடைய வாக்கை நீங்க நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. வசனம் புடமிடப்படும் போது உங்க வாழ்க்கையில அந்த வசனம் புடமிடுறதுக்கு நீங்க கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா, அந்த வசனத்துக்கு பேர் என்ன வசனம் மாதிரி தெரியுமா? சாட்சியின் வசனம். யாருடைய சாட்சியின் வசனம்? உங்க சாட்சியின் வசனம், என் சாட்சியின் வசனம். இந்த சாட்சியின் வசனம் தான் பிசாசை மேற்கொள்வதற்கான தேவன் கொடுத்த பட்டயம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம என்னப்பா பெரிய தப்பு செஞ்சிட்டோம். விசுவாசியே, எத்தனை முறை நீ ஆண்டவரை நீ நோகடிச்சிருப்ப. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா நீங்க ஒருவேளை ஒரு நபரை பார்த்து சொல்லலாம், புருஷனை பார்த்து சொல்லலாம், மனைவியை பார்த்து சொல்லலாம், பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம். ஆனால் நீங்க யாரை துக்கப்படுத்துகிறீர்கள்? என் தேவனாகிய கர்த்தரை துக்கப்படுத்துகிறீர்கள். உங்க விசுவாச ஓட்டத்தில் உங்கள் தேவைகளை சந்திக்க என் தேவனாகிய கர்த்தரால் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் நம்ம வசனத்தை வாசித்தோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ. நீங்க இந்த வசனத்தை எவ்வளவு நம்புறீங்களோ இல்லையோ, எதை நம்புறீங்க தெரியுமா? உங்களை வழி நடத்துகிற மோசேக்களை நம்புறீங்க, உங்களை வழி நடத்துகிற புருஷனை நம்புறீங்க, உங்களை வழி நடத்துகிற மனைவியை நம்புறீங்க. நல்லா கவனிக்கணும், நான் சொல்ற காரியத்தை கவனிங்க. உங்க விசுவாச ஓட்டம் வெற்றியோட முடியணும்னு ஒரு ஆதங்கத்துல தான் பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம விசுவாச ஓட்டம் வெற்றியோடு முடியணும். நம்ம ஜீவ கிரீடத்தை பெறணும். எண்ணத்தை குடிப்போம். இந்த 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 மக்கள் இங்க மட்டும் செய்யலங்க, இன்னொன்னு இடத்துல காட்டுறேன். அதே யாத்திரையாம் 17ஆம் அதிகாரத்துல வாங்க, அதனுடைய 1ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. தண்ணீர் ஒரு பேசிக் நீட், ஒரு அத்தியாவசியமான தேவை. ஆண்டவருக்கு தெரியாதா அத்தியாவசியமான தேவை இல்லைன்னு? பாருங்க, சூர் வனாந்திரத்துல சுருன்னு குத்திச்சு, அதே தண்ணீர் தான். இப்போ ரெவிதீம்ல வந்துட்டாங்க. இங்கேயும் என்ன பிரச்சனை தான்? திருப்பி என்ன பிரச்சனை சொல்லுங்க? தண்ணீர் தான் பிரச்சனை. சரி, இப்போ கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சாங்களாம் பாருங்க. அதிகமான ஜனங்கள்ட்ட ஏன் தேவன் பிரியமா இல்லைன்னா, இவங்களுக்குள்ள மாற்றம் வரல. அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்ட உடனே திருப்பி பிரச்சனை வருது, தண்ணீர் பிரச்சனை. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, முதல்ல முறுமுறுத்தாங்க, அடுத்தது இப்ப என்ன செஞ்சாங்க? வாதாடுறாங்க. இப்ப கொஞ்சம் வசனத்துல வளர்ந்துருப்பாங்க போல இருக்கு, வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. மோசை கிட்ட போய் வாதாடி என்ன பிரயோஜனம்? மோசை கிட்ட வாதாடினாங்களாம். வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். ஃபர்ஸ்ட் எப்படி முதல்ல எண்ணத்தை குடிப்போம் சொன்னவங்க, இப்போ டைரக்டா கமாண்ட் பண்றாங்க. யார்கிட்ட? நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். இப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும். மோசே, எங்களுக்கு நீ என்ன செய்யணும்? தண்ணீர் தர வேண்டும். ஏதோ தண்ணீர் ஊற்ற இவர் தான் வச்சிருக்க மாதிரி, கிணறே இவர் தோண்ட மாதிரி. இவரும் வனாந்திரத்துல தானே இருக்காரு. அந்த மோசையும் கஷ்டத்தானே படுறாரு. அவருக்கும் தண்ணீர் இல்லை தானே. அதை ஜனங்க புரிஞ்சுக்கல, வாதாடுறாங்க. எனக்கு நீர் தண்ணீர் தர வேண்டும். அதற்கு மோசே தாழ்மையான மனுஷன். மோசே எப்படிப்பட்ட மனுஷன்? தாழ்மை. அதனால தான் ஆண்டு சொன்னது, பூலோகம் எங்கும் சாந்தமுள்ள மனுஷன் யாரு? மோசே. வீட்டில் எங்கும் உண்மை உள்ள மனுஷன் யாரு? மோசே. அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்க? ஏன்பா ஆண்டவரை பரீட்சை பார்க்குறீங்க? என்கிட்ட வாதாடி என்னங்க பிரயோஜனம்? சரியா? இது அடுத்த ஒரு காரியம். இந்த வியாதி தொடராம இல்லை, இது அடுத்தது தொடரும். எங்க தெரியுமா தொடரும்? என்னாகமும் 20ஆம் அதிகாரம் எடுங்க.
இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசில தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். இது கொஞ்சம் இன்னும் வளர்ந்த மனம் திரும்பாத விசுவாசிகள். முதல்ல சொன்ன முறுமுறுத்தாங்க, ரெண்டாவது சொன்ன வாதாடினாங்க. ஏன்னா இப்ப இவங்க வளர்ந்துட்டாங்களே. அடுத்தது கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு செட்டே சேர்த்துட்டாங்க. இந்த செட்டு சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க? கூட்டம் கூடினார்களா? யாருக்கு விரோதமா கூட்டம் கூட்டினாங்க? மோசேக்கு விரோதமா கூட்டம் கூட்டினாங்க. இந்த ஜனங்க எதுக்கு கூட்டம் கூட்டிருக்கணும்? தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கூட்டம் கூட்டியிருக்கணும். இந்த ஜனங்க வித்தியாசமா கூட்டம் கூட்டுறாங்க பாருங்களா. தண்ணீர் பற்றாக்குறை வந்த உடனே மோசேக்கும் ஆராதிக்கும் என்ன செய்யறாங்களா? அவர்கள் கூட்டம் கூடினார்கள். கூட்டம் கூடினவங்க என்ன செய்ய பாருங்க. ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாய் இருக்கும். இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க உயிரோடு இருந்து என்னங்க செய்வோம்? அவங்க செத்து போனாங்க, அவங்களோட சேர்த்து நானும் செத்து போனா நல்லா. கேக்குதா இந்த சத்தம்? தவறு செஞ்சிடாதீங்க, தவறு செஞ்சிடாதீங்க. அடுத்தது வாசிங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? அப்பா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்போம்ல, ஞானமான கேள்வி. இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறீங்களா? புள்ள அப்பாவை கேட்டு, நீ ஏந்தா என்ன பெத்தியோ? விசுவாச புள்ள சொல்லுது. சபை விசுவாசி வந்து ஊழியக்காரர் பார்த்து, ஏயா என்ன இங்க கூட்டிட்டு வந்த? வீட்டுல நீங்களே டாட் 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 வச்சுக்கோங்க. கவனிங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம விடுறோமா? வேதம் நமக்கு வழிகாட்டி. நடக்கும் போதும் போதிக்கும், படுக்கும் போதும் போதிக்கும், வேலை செய்யும் போதும் போதிக்கும். இது போதிக்கும் பொழுது கேட்கிற காது இருக்கிறவன் பாக்கியவான், அதை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தைகளுக்கு இசை இணைந்து கொடுக்காதவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அழிவுல போய் முடிச்சிடும். நல்ல கவனிங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் இந்த 3 இடத்துல உங்களுக்கு காட்டினேன். தண்ணீர் பற்றாக்குறை எப்பெல்லாம் வருங்க? தண்ணீர் பற்றாக்குறை சொல்லுங்க. ஆரம்பத்திலையும் வரும், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலையும் வரும், நடுவுலையும் வரும், கொஞ்சம் நல்லா விசுவாசி முதிர்ச்சி அடைஞ்சிட்டா அப்பவும் வரும். இது வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த சோதனை சகிக்க முடியுமா? சகிக்க முடியாதா? சகிக்க முடியும். இந்த சோதனையில நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருந்தா தேவன் உங்களுக்கு வழியையும் திறப்பார். இங்க கவனிங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் முறுமுறுத்த உடனே மோசையை பார்த்து முறுமுறுத்த ஆண்டவர் சொன்னார், சரி அவங்க கிட்ட பேசாத, நீ டைரக்டா போ. மோசே என்ன செய்? அங்க ஒரு மரத்தை பார்த்த உடனே அந்த மரத்துல உள்ள அந்த கட்டையை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? தண்ணீர்ல போட்டாரு. அப்ப அந்த தண்ணீர் என்னவா மாறிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. அப்ப நம்ம என்ன சொல்வோம்? மாறா போன்ற அனுபவங்கள் எல்லாம் மதுரமாய் மாறிட்டுன்னு சொல்றோம். சந்தோஷம் தான் இல்ல? சந்தோஷம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு அற்புதம் செய்யறாரு பாத்தீங்களா? அப்பமாவது தேவனை என்ன செஞ்சிருக்கணும்? துதிச்சிருக்கணும். துதிச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் துதிப்பாங்க. ஆனா அதை கண்டினியூஸா செய்யல. அதனால்தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் தேவனை துதிக்காம, தேவனை போற்றாம, தேவனுடைய வாக்கை நம்பாம போயிட்டாங்க. மீண்டும் அதே பகுதிக்கு நேரா திருப்பினேன். யாத்திரையாகவும் அதனுடைய 15ஆம் அதிகாரம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். அதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. என்ன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்? இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த அந்த மாறா இடத்துல வந்த பொழுது தண்ணீர் கசப்பா இருந்த பொழுது தேவன் அவளுக்கு ஒரு வழிவாசல அதிசயத்தை செய்து அந்த தண்ணீரை என்னமா மாத்திட்டாரு? மதுரமா மாத்தினார். மதுரமா மாத்தினோடனே ஒரு வார்த்தை தராரு. என்ன வார்த்தை தராரு பாருங்க. 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை இவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு
ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். எதுக்கு இந்த வாக்கை கொடுத்தாரு தெரியுமா? சும்மா கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த மாறா என்ற இடத்துல இருக்க இந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை நான் மதுரமா மாத்தினேன். எதை வச்சு மாத்தினேன்? ஒரு மர கட்டை வைத்தே நான் மாற்றினேன். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். நம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஜீவியம் மதுரமாய் மாறும். நம்முடைய கசந்த வாழ்க்கை இனிப்பாய் மாறும். அதை சொல்றதுக்கு தான் சொல்லிட்டு சொல்றார், நான் இப்படி மாத்த வல்லவர். அப்போ நம்ம வீட்டிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஜீவியத்திலே எது மையமாக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மையமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையின் மையமாய் இயேசு மாற வேண்டும். இயேசு மாறினா நம்முடைய மாறா போன்ற அனுபவங்கள் மதுரமாய் மாறிடும். ஆனா ஆண்டவர் சொல்ற, இந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு, என் வாக்கை நீ கவனமாய் கேள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வார்த்தையினாலே நமக்கு வெளிப்படுகிறார். அப்படின்னா யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்க பிரச்சனையின் வேலையில நீங்க உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை நோக்கி பார்க்கிறீங்களா? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களா? அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிறீர்களா? அதை கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சு அவசரப்பட்டு புத்தியினமா பேசுறோம். முதல்ல இந்த பிரச்சனை வரும்போது எங்க ஓடிருங்க? நேரா உங்க ஜெப அறைக்குள்ள ஓடிருங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. எனக்கு தண்ணீர் இல்ல, உண்மைதான். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவனாகிய கர்த்தர், எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசுவே, நீர் என்ன குறைச்சலோடு இருக்க விட மாட்டீர். என்னை இந்த நேரத்தில் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு உணவாய் மாறும். அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாய் மாறும். அந்த வார்த்தையை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதன் வார்த்தையின்படி அவருடைய பார்வைக்கு நீங்க செம்மையானதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நீங்க கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வாதையும் ஒரு வியாதியும் உனக்கு வருவதில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு உங்க விசுவாசம் எப்படி போறோம்னா, மனிதன் மேலிருந்து விசுவாசம் நீங்கி யார் மேல உங்க விசுவாசம் வரணும்? கர்த்தர் மேல. உங்களை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல, உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல, உங்களை வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல உங்கள் நம்பிக்கை இருக்கணும். ஆனா இது தெரியாம நம்ம அநேக நேரம் என்ன செஞ்சிடறோம்? அவசரப்பட்டு புத்தியினமா பேசி தேவனுடைய கோபாக்கனை சம்பாதித்துக் கொள்கிறோம். இந்த மக்களுக்கு முதல்ல சொன்னாரு, மாறா அந்த அனுபவத்துல வரும்போது அவர்களுக்கு யாரை கொடுத்தாருன்னா, ஆண்டவர் அந்த கட்டையை கொடுத்தார். பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்ததுன்னு சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் ஒரு மரத்தை யாருக்கு காண்பித்தார்? மோசேக்கு காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் ஆயிற்று. முதல்ல ஆண்டவர் நமக்கு யாரை காட்டுறாரு? மரத்தை தான் காட்டுறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டாரு. அந்த மரத்தை நோக்கி பாருங்க. எவ்வளவு பேர் உங்க பிரச்சனை நேரத்துல மரத்தை பாக்குறீங்க? இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க பிரச்சனை நேரத்துல நீங்க மற்றவங்கிட்ட சொல்றதை காட்டிலும் உங்க முழங்கால முடக்கி இயேசுவுக்கு தெரிவிங்க. அவர் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். முதல்ல இது செய்யணும், அதான் காட்டினார். சரி, இன்னும் வெளிப்பாடு எப்படி கொடுக்கிறாரு கவனிங்க. திருப்பி வந்துருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் கவனிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை ஆடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்ப அடுத்த ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். மரத்தை காட்டின தேவன் இப்ப எதை சொல்றாரு? கன்மலைக்கு நேரா போ, அந்த கன்மலையிலே நான் வருவேன், நான் இருப்பேன். அந்த கன்மலையில நீ அடிச்ச உடனே என்ன ஆகும்? தண்ணீர் புறப்பட்டு வரும். ரெண்டாவது அனுபவம் எப்படி போகுதுன்னா,
இயேசு எப்படிப்பட்ட இயேசுவா மாறணும் சொன்னா, கல்வாரியில் அறையப்பட்ட இயேசுவாய் மாறணும். அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தாரே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கிப்பேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். எதுக்காக மரித்தார்? உங்களுக்கு குறைச்சல் தருவதற்காகவா? இல்லை, இல்லை. கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். மோசேயை பார்த்து சொன்னார், மோசே அந்த கன்மலையை நீ அடி. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்டார். அறையப்பட்ட போது அந்த இயேசு சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது பிதாவே, எல்லாம் முடிந்தது. நம்ம வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகம் ஆவீர்கள் அல்ல, சுகம் ஆனீர்கள். ஒருவேளை இந்த விளக்கத்தை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம், ஆனால் இது இரு பக்கமும் சேரும் என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். ஒண்ணு, உங்களுடைய ஆவிக்குரிய சுகத்தையும் காட்டுகிறது, உங்கள் சரீர சுகத்தையும் காட்டுகிறது. எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உன்மேல் வருவதில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தழும்புகளினால் உங்களை சுகமாக்குகிறார். நீங்க நினைச்சிடலாம், தண்ணீர் இல்ல வியாதியிலே செத்துருவோமோ, நினைக்காதீங்க. உங்களுக்காக அறையப்பட்ட ஒரு இயேசு உண்டு. கல்வாரியில உங்களுக்காக மரித்த இயேசு உண்டு. உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு உண்டு. உங்களுக்காக முற்றிலுமாய் தன்னுடைய அன்பை உங்களுக்காக ஊற்றின இயேசு உண்டு. அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த இயேசு உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராகவே இருக்கிறார். மோசேயை பார்த்து சொன்ன, மோசே கன்மலை அடி. அடிச்ச உடனே தண்ணீர் பீரிட்டு வந்தது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவர். எனக்கு ஜீவன் கொடுத்தவர் மாத்திரமல்ல, எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்தவர், எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எனக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். உங்க தண்ணீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா யாரை நோக்கி பாருங்க? கன்மலையை நோக்கி பாருங்க. அந்த கன்மலை எப்படிப்பட்ட கன்மலைன்னு கேட்டீங்கன்னா, பிளக்கப்பட்ட கன்மலை, உங்களுக்காக அடிப்பட்ட கன்மலை. இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, என் தண்ணீர் பிரச்சனையை காட்டிலும் எனக்கு உம்முடைய தியாகம் பெருசா தெரியுது ஆண்டவரே. நீர் எனக்காக இவ்வளவு தியாகமா எனக்கு இவ்வளவு பெரிய ஜீவனையே கொடுத்துட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த தண்ணீர் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையே இல்ல, நீங்க துதிப்பீங்க. மூன்றாவது காட்டுறேன். திருப்பி அதே என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல வாங்க. என்னாகும் 20ஆம் இப்ப கொஞ்சம் வளர்ந்த விசுவாசிகள்ல, இப்ப எல்லாம் வளர்ந்துட்டோம். இப்ப கானானை நெருங்கிட்டோம், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நெருங்கிட்டோம். ஹல்லேலூயா. இப்ப நெருங்கின உடனே திருப்பி தண்ணீர் பிரச்சனை வருது. திருப்பி தண்ணீர் பிரச்சனை வருது. நீங்க இன்னும் நானும் என்ன செய்ய போறோம்? இப்ப ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, மோசே இவங்க இப்படி சொல்றாங்களே பாருங்க, என்ன சொல்லிட்டாங்க மோசேயை பார்த்து? எங்களை சாகடிக்கையா கொண்டு வந்தீரையா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். பாருங்க, என்னாகும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கவனிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. இப்ப போய் மோசே என்ன செய்வார்? வேற என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்துட்டாரு. ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தவனே என்ன சொன்னார் தெரியுமா? நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்குள்ளும் அவர்கள் மிருகங்களுக்குள்ளும் குடிக்க கொடுப்பாய். அடுத்தது என்ன சொல்லிட்டாரு? இப்போ கன்மலைட்டே திருப்பி போ. அந்த கன்மலையை பார்த்து இப்ப என்ன செய்ய? அடிக்காத, பேசு. இயேசு ஒரு தரம் தாங்க மரிப்பாரு. இயேசு ஒரு தரம் தான் மரிப்பாரு, 2 தரம் மரிக்க மாட்டார். நம்முடைய கன்மலையாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஒரு தடவை மரித்தார். மரித்தது முற்றிலுமாய் நமக்காக எல்லா கிரியைகளையும் செய்து விட்டார். கல்வாரியில எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அந்த கன்மலையை பார்த்து இப்ப என்ன நீங்க செய்யணும் சொல்லுங்க? பேசணும். நீங்க பேசுறது யார்கிட்ட பேசுறீங்க? மோசையை பார்த்து பேசுறீங்க. நீங்க பார்த்து பேசுறது யாரை பேசுறீங்க? நீங்க ஆரோனை பார்த்து பேசுறீங்க. நீங்க பாக்குறது உங்க உலகத்துல இருக்க மக்களை பார்த்து பேசுறீங்க. உங்க குறைகள் தீராது. உங்க குறைகள் தீரணும்னா எங்க போகணும் தெரியுமா? கன்மலை பார்த்து பேசு. பேசுறது எதை குறிக்குது? தேவனை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. தேவன் எல்லாம் முடிச்சிட்டாரு.
முடிச்சிட்ட பிறகு நீங்க இப்போ என்ன செய்யணும்? கிளைம் பண்ணும், சுதந்திரிக்கிற வேலை தான் தேவன் உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க வாடாத கிரீடம், வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரத்தை நீங்கள் பெறுவதற்காக தேவன் உங்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யுங்க? நீங்கள் இனிமேல் தோல்வி அடைய போறதில்லை என்ற உறுதியான விசுவாசத்தோடு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவன்கிட்ட பேசுங்க, தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. தண்ணீர் புறப்பட்டு வரும். இப்ப நல்லா கவனிப்போம். 3 விதங்களிலே தேவன் செயல்படுறாரு. தண்ணீர் பற்றாக்குறை, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீங்கள் விசுவாச ஓட்டத்தை முடிக்கும் வரை, பரலோகத்துல என்ட்ரி பண்ற வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதனால ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சுன்னா சபையின் ஆராதனைக்கு வர்றதே தடுத்துருவோம், ஜெபிக்கிறத நிறுத்துறோம், வேதத்தை வாசிக்கிறத நிறுத்திடுறோம். நல்லா கவனிங்க, நிறுத்தாதீங்க. வேதத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பிங்க. தண்ணீர் பற்றாக்குறை வந்தா இன்னும் அதிகமா படிங்க. எங்க அப்பா சுகவேனமா மருத்துவமனையில சேர்த்தோம். எனக்கெல்லாம் பதற்றம், கிட்னி பாதிக்கப்பட்டதுனால அவங்க யூரின்ல ரத்தம் போயிட்டு இருக்கு. அவங்க வேதனைப்பட்டதை நான் பார்த்தேன். காலையில கொண்டு போய் ஆயுஷ் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. எங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? மருத்துவமனை உட்காந்துட்டு வேதனையில துடிக்கல, பரிசுத்த வேதாமத்தை திறந்து வச்சு படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஊழியக்காரர் பார்க்க வந்தாரு. பார்க்கறாரு, உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு. வேதனை நேரத்திலையும் பரிசுத்த வேத வசனங்களை படித்து தியானித்தாங்க. அதனால்தான் அவங்க வெற்றி வாகை சூடினார்கள். அவங்க ஓட்டத்தை ஜெயமா முடிச்சாங்க. ஒரு நாள் ஆராதனை அவங்க முடக்கவே இல்லை. அவங்க பலவீன நேரங்களில் கூட ஆராதனையில கலந்து கொள்வாங்க. ஏன் சொல்லுகிறேன் கவனிங்க, நம்முடைய விசுவாச ஓட்டம் எப்படிங்க இருக்கு? உங்க தண்ணீர் பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கிறீங்களா? வாதாடுறீங்களா? உங்களை நடத்துகிறவர்களை பார்த்து கோபிக்கிறீங்களா? உங்களையே நொந்து கொள்கிறீர்களா? ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட தேவன் இடைப்பட விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, வாதாடாதீங்க. ஆண்டுடைய சத்தம் திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்குது. என்ன தெரியுமா? என் வாக்கை கவனமாய் கேள், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, எனக்கு செம்மையானதை, என் பார்வைக்கு செம்மையானதை செய். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்று சொல்லட்டும், தண்ணீர் பற்றாக்குறை உங்க வாழ்க்கையில தேவனை துதிக்கிற ஒரு இடமா மாறிடும், தேவனை காண்கிற ஒரு இடமா மாறிடும், தேவனுடைய சமூகத்துல களி கூறுகிற இடமா மாறிடும். ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக கடந்து வருவார், உங்களை விடுவிக்கிறவராக கடந்து வருகிறார், உங்களுக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை கொடுப்பா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நிதானித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வந்த தண்ணீர் பிரச்சனை இதுல நான் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமா முறுமுறுத்தேன் ஆண்டவரே. நான் மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கல, நான் உமக்கு விரோதமா முறுமுறுத்தேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பார்வையில நான் செம்மையானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கட்டளைகளை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எனக்கு உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் மாறிவிடுவார். உங்களுடைய மாறா போன்ற அனுபவம் மதுரமாய் மாறும். நீங்கள் வாதாடின இடம் தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கிறதாய் மாறிவிடும், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் மாறிவிடும். நீங்கள் பேச 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 ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார். பேச ஆரம்பிக்க கர்த்தர் உங்களோட இடைப்படுவார்.